வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். உளுத்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெல் ஐக்கனை கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க. உளுத்தங்களி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு 350 கிராம், வெல்லம் 400 கிராம், சமையல் எண்ணெய் 8 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துருக்க உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு எடுக்க நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 400 கிராம் வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதிக்கிற ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம அதை கலரணும். இப்படி கலந்து விடும் போது அது கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேட் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம அந்த வெள்ளை பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அந்த வெள்ளைப்பாகில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெள்ளைப்பாகும் உளுத்தமாவும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பொடி பண்ண ஏலக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உளுத்தங்களி கிளறி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு அதில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சமையல் எண்ணெய் அதுக்கு பதிலாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இதை செய்யலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உளுத்த மாவு வெள்ளைப்பாகை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த உளுத்தங்களி செய்ய ஒரு பேசிக் ரூல் என்னென்னா கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் அப்படி கைவிடாமல் கலந்து விட்டால் தான் இதில் அடி பிடிக்காது. இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அடி பிடிச்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ கைவிடாமல் நீங்கள் இந்த உளுத்தங்களியை கிளறி எடுக்கணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்லேயும் நான் கைவிடாமல் தான் கலந்துட்டுருக்கேன். நீங்கள் இந்த உளுத்தங்களி செய்யும் போது மறக்காமல் உங்களோட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு இதை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. ஸோ உளுத்தங்களி திரண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி களி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட யம்மியான உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உளுத்தங்களிங்கிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ். வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். முக்கியமாக கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது முதுகெலும்பு அண்ட் இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்ட்ரெயினுக்கு இது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவான டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் உங்களோட பொண்ணு, மதர்-இன்லா, சிஸ்டர்-இன்லா, உங்களோட தங்கச்சி மறக்காமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த டிஷ்ஷை பற்றின உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை
கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.